ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் 2025ஆம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜனவரி மாதத்துலேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுற ஒரு ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்போம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ 310 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட வேலை கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர். 496 மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை இல்லை. இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம இதில் சொல்லுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான ஜிடிஎஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான கால்ஃபர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2024 ஜூலையில் இதோட கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியிலேயே வந்து இதுக்கான கால்ஃபர் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 3 வகையான பதவிகள் இருக்கும். தேக் சேவாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபிஎம், அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம் அப்படின்னு இருக்கும், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். நம்ம சொன்ன அந்த 3 பதவிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்க் பேசிக்ஸ் தான் வந்து அந்த கிரைட்டீரியாவில் தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது. 300 மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கிது? நாங்கள் 490 495 மார்க் எடுக்கிறோம், எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒருவேளை நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ நாங்கள் செலக்ட் ஆகிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்போ வந்து ரிசல்ட்டு இது வந்து வெளியாகும், ஒரே ஒரு டைம் வந்து ரிசல்ட் வெளியாச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. 480க்கு மேலே எடுத்தவங்க தான் அப்ளை பண்ணணும். 300 மார்க் எடுத்தவங்க, 250 மார்க் எடுத்தவங்க இவங்களாம் அப்ளையே பண்ணக்கூடாதானா? அப்படி இல்லை. ஸோ நீங்கள் 490 எடுத்தாலும் சரி, இல்லை 290 மார்க் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம கொடுக்குற அந்த ப்ரிஃபரன்ஸ் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியும். உங்கள் மார்க் பேசிக்ஸோட நீங்கள் கொடுக்குற அந்த இடம், அதாவது அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு 8 ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரிஃபரன்ஸில் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ சில பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு இருக்குன்னா, கோயம்புத்தூரில் இடபிள்யூஎஸ் வேகன்சி ஒரு 10 வேகன்சி இருக்குன்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு நிறைய வச்சுக்கிறது இல்லை. ஸோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து அங்கே 390 400 இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களும் ஈஸியாக வந்து கிடைச்சிருது இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா. ஸோ எல்லாருமே இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ உங்களோட கிரைட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கலாம். பட் எல்லாருமே அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ உங்களோட மார்க் பொறுத்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக வந்து எஸ்சி எங்கே அதிகமாக இருக்காங்க, அதே மாதிரி எங்கே அதிக வேக்கன்சி இருக்குது, அதே மாதிரி எங்கே வந்து எஸ்டிக்கு வேகன்சி இருக்குது, அதிக வேகன்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் அனலைஸ் பண்ணணும். ஸோ யாருமே நோட்டிஃபிகேஷன்லாம் அனலைஸ் பண்ணுறதில்ல. அப்ளை பண்ணி முடிச்சது அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ், ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸு கொடுத்து விட்டுறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஸோ நம்ம இதுக்குன்னே ஒரு அனலைஸ் டீம் வச்சுருக்கோம். அந்த டீம் வச்சுட்டு லாஸ்ட் 4 or 5 இயர்ஸ் வந்து எப்படி அந்த ஏரியாவில் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஸோ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட்டல் வச்சுருக்கோம். அது மூலமாகவே நாங்கள் தெரிஞ்சுட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்போம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. நாங்கள் கம்பல்சரி 100% நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹாய் GDS 2025 டைப் பண்ணுங்கள். ஸோ உடனடியாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஸோ அதில் என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதிலேயே என்னென்ன பேமெண்ட் எல்லாமே இருக்கும். UPI ID கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஐடி எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அதே மாதிரி உங்களோட 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கேட்டிருப்போம். அதையெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 1 டேக்குள்ளே நாங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ எங்களுக்கு உடனடியாக வேணும், 1 ஹவரில் வேணும் அப்படிங்கிறீங்க. லாட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் 1 by 1 நாங்கள் பீரியாரிட்டி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி அதிலிருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகும். அதாவது லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 3ஆம் தேதி.
ஸோ மார்ச் 3ஆம் தேதியான நம்ம வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் எடிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அந்த எடிட் ஆப்ஷன் எனேபிள் ஆனதும் ஸோ ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டேன், ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 to 17 நாள், அதாவது அரௌண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 25, 27 மார்ச் 27ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாவே நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஸோ இது 2-3 டைம் மெரிட் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டைம் மேலே மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே பாருங்கள், ஸோ GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல்டு, அதாவது ஜூலை 2024 கண்டக்ட் பண்ண இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா 6வது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 6-7 டைமுக்கு மேலே உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டேஸில் உங்களுக்கு வந்துடும், ஒன்றும் வரையில்லை. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட்லேருந்து வெளியே எடுத்துருங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்போம். ஸோ உங்கள் ஊர்லேயே போஸ்டிங் வேணும் அப்படின்னு இல்லை. ஸோ நாங்கள் எங்கே ப்ரிஃபர் பண்ணி போடுறோமோ அங்கே கம்பல்சரி உங்களுக்கு போஸ்டிங் 90% வந்துடும். சரிங்களா. ஸோ உங்கள் மார்க் பேசிக்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாமே அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதும், ஸோ நாங்கள் அதுக்கான அனலைஸ் டீம் வச்சுருக்கோம். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம். நார்மலாக இருக்கிற கட்டணத்திலிருந்து கண்டிப்பாக 25% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சலுகை கொடுக்குறோம். வாட்ஸ்அப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.